கணவன் மனைவியை வெறுக்கும்போது அவன் வெளிப்படுத்தும் ரகசிய நடத்தைகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தா தான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வீட்டில் இருக்கும்போது கூட அவங்க அருகில் இருக்க நேரம் செலவிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்காது. சப்போஸ் அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா டயத்தை அவங்க கூட செலவிட மாட்டாங்க. வெளியில் ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்கும்போது கூட அவன் அருகில் நேரம் செலவிடுவதே தவிர்ப்பான். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா அவர்களின் ஒவ்வொரு உரையாடலும் மௌனமாக முடிவடையும். சரிங்களா? அவங்களோட பேச்சுவார்த்தைகள் வெளிப்படையாக தெளிவாக இருக்காது. மௌனமாகவே எதுனாலும் பேசிக்குவாங்க. ஓகேங்களா? அடுத்து கிண்டலாக பேச ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா, அவங்க உரையாடல் இப்போ பேசுகிறாங்க, ஏதாவது வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா தேவையில்லாத வார்த்தைகள் பேசாமல் மௌனமாக அவங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்திக்குவாங்க. இல்லைன்னா கிண்டலாக பேசி அவங்க அவங்கள என்ன சொல்ல இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுவாங்க. ஓகேங்களா? அடுத்து அவளுடன் நேரம் செலவிடாமல் எப்போதும் தன் செல்ஃபோனில் பிஸியாக இருப்பது போல் நடிப்பாங்க. இது அதாவது என்னென்னா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே இருக்காது. எப்பயுமே அவங்க கூட பேசணும், அவங்க கூட எங்கேயாவது போகணும், அவங்க கூட சந்தோஷமாக உட்காரணும், பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. டைம் இருக்குது, நிறைய நேரம் இருக்குது, அவங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா என்ன, அவங்களோட மொபைலில் டயத்தை செலவிடுவாங்களே தவிர அவங்க கூட செலவிடணும்னு அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அவன் பேசும்போது ஏளனமாக பார்ப்பான், கண்களை உருட்டுவான் அல்லது பெருமூச்சு விடுவான். இப்போ மனைவி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேச்சை கேட்கணுங்கிற எண்ணத்துலேயே கேட்க மாட்டாங்க. ஏளனமாக பார்க்கறது, வேணும்னு சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படின்னு ஏளனமாக பார்க்குறது, இளக்காரமாக பேசுகிறது. அடுத்து போர் அடிக்கிற மாதிரி எப்படா முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வர்றது, கண்களை உருட்டுறது, இப்படின்னு தேவையில்லாத அந்த மாதிரி பழக்கங்களை அவங்க வெளிப்படுத்துவாங்க. சரிங்களா? அவன் செய்யும் எல்லா விஷயங்களும் தனக்கு எரிச்சலூட்டுவது போல் ஏற்றுக்கொள்வது, நடந்து கொள்வது. சரிங்களா? இப்போ அவங்க என்ன செஞ்சாலுமே அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரியே இருக்கும், எரிச்சலாகவே இருக்கும். அவங்க பேசினா பிடிக்காது, ஏதாவது வேலை செஞ்சால் பிடிக்காது, எங்கேயாவது போகணுன்னு சொன்னால் பிடிக்காது, ஏதாவது சமைச்சா பிடிக்காது. எது செஞ்சாலுமே இவங்களுக்கு அது ஒரு என்ன சொல்லணும், வெறுப்பை மட்டுமே உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்லணும்னா, அவங்களோட அன்பாக பேசணும், பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. எப்பயுமே வெறுப்பை மட்டுமே காட்டக்கூடிய எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்க தான் இப்படிப்பட்டவங்க. ஓகேங்களா? அவளை தொடுவதை நிறுத்தி விடுவான். அடுத்து பாசமே இருக்காது, நெருக்கம் இருக்காது அவங்களுக்குள்ள. இப்போ என்னென்னா, அன்பாக அக்கறையாக பேசுறது, பழகிறது, பக்கத்தில் உட்கார்றது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் அவங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது. ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. பக்கத்தில் போகவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. சரி பக்கத்தில் உட்காரலாம் அப்படின்னு ஒரு நினப்பு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதாவது நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மற்றவர்களுடன் அழகாக அவளுடன் மட்டும் கடுமையாக நடந்து கொள்வாங்க. அதாவது மற்றவங்க எல்லார்கிட்டையுமே அன்பாக ஆசையாக பேசுவாங்க, பழகுவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட மட்டும் ரொம்ப கடுமையாக வெறுப்பாக கண்டிஷனோட அந்த மாதிரி நடந்துக்குவாங்க. சரிங்களா? அடுத்து அவங்க மொபைலில் இருக்க பாஸ்வேர்டை மாற்றிடுவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் மறைப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து எதிர்கால திட்டங்களை அவங்கக்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணுவாங்க. எந்த ஒரு பிளானும் அவங்களுக்கு கேட்டு செய்ய மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயங்களுமே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. எங்கேயோ போவாங்க, எங்கேயோ வராங்க, கேட்கக்கூடாது. அவங்க இஷ்டத்துக்கு போகிறது வர்றது அவங்க இஷ்டம். வீட்டில் இருக்கவங்க எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மையில் இருப்பாங்க. முக்கியமான விஷயங்களை அவங்கக்கிட்ட இருந்து மறைப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான அதாவது பாஸ்வேர்டு மாற்றுறது, எதிர்கால திட்டங்களை பிளான் பண்ணுறது, அடுத்து எங்கேயாவது போகிறாங்க வர்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை ஒய்ஃபுக்கிட்ட இருந்து மறைக்கக்கூடியது விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? அடுத்து எந்த விளக்கமும் இல்லாமல் வீட்டிற்கு தாமதமாக வருவாங்க. எந்த ஒரு காரணமே இருக்காது, எந்த ஒரு காரணமும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரொம்ப லேட்டாக வருவாங்க. இல்லைன்னா சீக்கிரமாகவே வீட்டை விட்டு போகணும்னு நினச்சி வெளியே போயிடுவாங்க. இதுதான் அவங்களோட எண்ணங்கள். சரிங்களா? கணவன் மனைவியை வெறுக்கும்போது அவங்க வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான ரகசியமான நடத்தைகள் இதுதாங்க. சரிங்களா?
உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்க கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.